iconic viewers, vanakkam and welcome to our channel Icon. Don't cover the judge by its book. See, அது என்னது? நமக்கு தான் வரல விட்டுடுங்க. இருங்க. இப்ப கரெக்ட்டா சொல்றேன். Don't judge a book by its cover. எப்படி? கரெக்ட்டா? கரெக்ட் மேட். அந்த பழமொழிக்கு எடுத்துக்காட்டுறதுக்காகவே இப்போ ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காதே. நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. அந்த படம் எப்படி இருக்கு, எதை பத்தி எல்லாம் பேசியிருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது மூவி ரிவ்யூ. பார்க்க போற படம் டிராகன். டிராகன் படத்தோட ட்ரெய்லர் வந்தப்ப என்ன இப்படி பேட் இன்ஃப்ளூயன்சிங்கா ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு ஃப்ளாட் ஹீரோவையே ஹீரோயிசமா காட்டுவீங்க, ஆச்சா போச்சான்னு சூட எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி சோஷியல் மீடியால எல்லாரும் குதிச்சானுங்க. இன்னும் சில பேரு என்னடா நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்ச டான் படத்தையே திரும்ப எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைச்சாங்க. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. என்னதான் ஊற வச்சு அடிச்சாலும் இந்த டிராகன் படத்தோட டைரக்டர் இது கண்டிப்பா டான் இல்லன்னு ஒரு இன்டர்வியூவா சொல்லிட்டு தெரிஞ்சாரு. சார், உங்க ஜட்ஜ்மென்ட் ரொம்ப தப்பு சார். இப்ப படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த படம் கண்டிப்பா டான் இல்லதான். இதத்தாலயா 3 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த டிராகன் படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஸ்கூல்ல குட் பாயா படிச்சிட்டு இருந்த ஒருத்தனை அவனோட கிரஷ் அவன் குட் பாயா இருக்கிறதுனாலயே வேணாம்னு போக, அப்பல இருந்து சாதா பையன் டிராகனா மாறி காலேஜ்ல பேட் பாயா மாறி படிக்காம 48 அரியர் வச்சுக்கிட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி அந்த அராஜக டிராகன் தான் நம்ம பிரதீப் ரங்கநாதன். இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்டரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லல்ல. அவருக்கு அந்த காலேஜ்ல அனுபமா பரமேஸ்வரன் கூட காதலும் இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துல லவ்வுக்கு இந்த கெத்து புண்ணாகெல்லாம் ஓகே, ஆனா கல்யாணத்துக்கு செட் ஆகாது, நீ ஒரு ஃபெயிலியர்னு சொல்லி காதலை கழட்டி விட்டு போக, யார பார்த்து ஃபெயிலியர்னு சொல்லிட்டேன், நானும் சக்சஸ்ஃபுல் ஆகி காட்டுறேன்னு தப்பான வழி ஒண்ணுத ஹீரோ சூஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லும் ஆயிடுறாரு. ஆனா அவர் பண்ண தப்புனால ஒரு விஷயம் நடக்க எல்லாமே தலைகீழா மாறுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் டிராகன் படத்தோட கதை. எனக்கு இப்ப 48 பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் டைமும் இல்ல. எனக்கு இப்ப உடனே சக்சஸ்ஃபுல் ஆகணும். இந்த படத்தோட காஸ்டிங்னு பார்த்தா பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன், கயடு லோஹர், மிஷ்கின், ஜிவிஎம், KS ரவிக்குமார், விஜே சித்து, ஹர்ஷத் கான் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே அவங்களோட ரோலை ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. எங்ககிட்ட இருந்து காசு வாங்கி அதை வீட்டுல சம்பளம்னு கொடுக்குறியே, உனக்கு வெட்கம் மயிரே இல்லையாடா? இதுல ஒரு 2-3 பேரை மட்டும் தனித்தனியா மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். முதல்ல பிரதீப் ரங்கநாதன் இந்த ரோலுக்கு அவ்வளோ ஆப்டா பொருந்திருக்காரு. லவ் சீன்ஸா இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், சிக்ஸர் மேல சிக்ஸர் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் பண்ற குட்டி குட்டி ரியாக்ஷனுக்கு தியேட்டரே அதிருதுங்க. கண்டிப்பா பிரதீப் ரங்கநாதனுக்கு ஆக்டரா தமிழ் சினிமால மிகப்பெரிய இடம் காத்துக்கிட்டு இருக்கு. என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். பிரதீப் ரங்கநாதன் ஒரு பக்கம் சதற விடுறாருன்னா, அவருக்கு போட்டியா மிஷ்கின் சார் அதகலப்படுத்துறாரு. அவர் வர்ற ஒவ்வொரு சீனும் வேற லெவல். இந்த மாதிரி ஓவர் ஆட்டம் போட்டீங்கன்னா காலேஜுக்குள்ள உங்க லைஃப் ரொம்ப கெத்தா இருக்கும். ஆனா இந்த காமெடி தான்னா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. அனுபமா பரமேஸ்வரன் வழக்கமான ஹீரோயின் மாதிரி தான் இவங்களோட ரோல் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சா, செகண்ட் ஹாஃப்ல வேற ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. அது செம்மையா இருக்கு. அவங்களுக்கு இந்த படத்துல ஆக்டிங்க்கு நிறைய ஸ்கோப் இருந்துச்சு. அதை அவங்களும் சரியா யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன சைட் அடிக்கறியா? அடிக்கலன்னு சொன்னா பச்சை போய். கயடு லோஹர் அவங்க இந்த படத்தோட இன்னொரு ஹீரோயின். இந்த படத்துக்கு அப்புறம் பல பாய்ஸோட கிரஷ் லிஸ்ட்ல இவங்க ஆட் ஆவாங்க. அழகாவும் இருக்காங்க, அழகாவும் நடிச்சிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. நீ எவ்வளவு லவ் பண்றன்றத உன்கிஸ்ல காட்டு. இந்த படத்துல மைனஸை விட பிளஸ்கள் தாங்க அதிகமா இருக்கு. சோ படத்தோட பிளஸ்களை பார்ப்போம். முதல் பிளஸ் டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்தோட ரைட்டிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னடா ஹீரோ இவ்ளோ மோசமா நடந்துக்கிறாரு அப்படின்னு நமக்கு அவன் மேல வெறுப்பு வர வைக்கிறாரு. செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ணதுக்கு எல்லாம் ரிவீட் வாங்குற மாதிரி காட்டுறாரு. அது ரொம்பவே நல்லா இருக்கு. இப்படி எல்லாம் இருக்க கூடாது, இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கறத பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு. தப்புதான்டா. ஆனா ஒரு தப்பு பண்றதுனால லைஃபே மாறுது. அந்த தப்பு பண்றது தப்பே இல்ல. நான் பிரீச்சி ட்ரீட்மெண்ட். இந்த படத்தை மேலோட்டமா பார்த்தா நம்ம சமுத்திரகனியை வச்சு எடுத்துக்க வேண்டிய படம் அப்படின்னு தோணும். ஏன்னா படத்துக்குள்ள அவ்வளோ மெசேஜ் கொட்டி கிடக்கு. ஆனா அதை மொக்க போட்டு 3 மணி நேரம் கிளாஸ் எடுக்காம காமெடியையும் எமோஷன்ஸையும் கலந்து சொல்லி இருக்கிறது உண்மையாவே படத்தை ரசிக்க வைக்குது. அதே சமயம் நம்மள சிந்திக்கவும் வைக்குது. இந்த மாதிரி உங்களை நீங்களே அழிச்சுக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிற வழியை பாருங்க.
மூணாவது பிளஸ் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் அண்ட் அவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ். எல்லாரும் ஸ்கிரீன்ல அவங்களாவே இயல்பா இருக்காங்க, அது நமக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்குது. நாலாவது பிளஸ் இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். கேமரா ஒர்க்கா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. எல்லாரும் ஹார்ட் அண்ட் சோல் போட்டு இந்த படத்தை ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது ஸ்கிரீன்ல நல்லாவே தெரியுது. என்ன வந்ததுலேருந்து ஆஹா ஓஹோன்னு புகழ்றீங்களே, அப்போ படத்தில் மைனஸ்னு எதுவுமே இல்லையான்னா மைனஸ் இருக்கு. படத்தில் லாஜிக் ஓட்டைகள் எக்கச்சக்கமாக இருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில இடங்களில் கொஞ்சம் லேகும் இருக்கு. ஆனால் தான் கூட இருக்கும் போதே இன்னொருத்தன் கூட அஃபேர் வச்சுக்கிட்ட பொண்டாட்டியை காணும்னதும் 3 மணி நேரம் அலைஞ்சு திரிஞ்சு தேடி பிடிச்சி ஐ லவ் யூ சொன்ன புருஷனோட கதையை பார்த்ததுக்கு இந்த படம் எவ்வளவோ தேவை. மாட்டைத்தையும் மனுஷைத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. ஒட்டுமொத்தமா இந்த டிராகன் படத்தை பத்தி சொல்லணும்னா சும்மா ஃபயர் 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 தான். எரிமலையா செதறுவண்டா, அக்னியா கக்குவேன். மொத்தத்துல சொல்ல போனா தீ பிளம்பு அக்னி குழம்புடா.